Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ் Origin of Seven Spellblades சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே ஒரு ஸ்டோரி இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃபரெண்டாவோ அதே நேரத்துல சூப்பராவோ போகும். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்குதுனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Origin of Seven Spellblades சீசன் 1 எபிசோட் 1. கிம்பர்லி மேஜிக் அகாடமி 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட் இங்க வந்து சர்வை பண்ணிட மாட்டாங்க. சில பேர் இறந்து போயிருவாங்க, சில பேர் காணாம போயிருவாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் அந்த ஸ்கூலுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ ஜாயின் பண்ண வந்திருக்கா. என்ன தம்பி உன்னை பார்த்தா ரொம்பவே நர்வஸா இருக்கு, ஒரு மோசமான எதிர்காலம் உனக்காக அங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பூ பயன்படுத்துது. சும்மா என்ன பயன்படுத்துறது எப்படி சொல்லுதா, கிம்பர்லி அகாடமினால இந்த மாதிரி நடக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காது. பூ பேசினது கேட்டு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு பயந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி இடத்துல அது வளர்றதுனால தான் அதோட கேரக்டர் எப்படி இருக்கு அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கலாம். ஒரு பையன் வந்து சொல்றான், ஓ அப்படியா தேங்க்ஸ், எனக்கு பிளான்ஸை பத்தி அவ்வளவா தெரியாது, பட் எனக்கு மேஜிக்கல் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும், இல்ல நார்மல் அனிமல்ஸ் கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடி போட்ட பையன் அவன் புக்கும் கையமாவே இருக்கான். ஹே கீழே பார்த்து நடவிட்டா நீ அந்த பூவை மிதிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அவனை திட்டிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பூ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போகுது. அவன் வரைய பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்லிட்டு போறேன். அப்ப இந்த பொண்ணு யூனிஃபார்மே போடாம வந்திருக்கிற ஒரு சாமுராய் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளவரும் பாக்குது. மத்த எல்லாருமே அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணை பார்க்கும்போது அவ கூட ஃபைட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. இது தேஜாவும் வாரில இதான் சில பேர் டெஸ்டனின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதெல்லாம் ஃபிளவர்ஸ் வச்சு பயன்படுத்தினாங்க. இப்போ மேஜிக்கல் பீஸ்டோட படையிடா கிம்பர்லி அகாடமியா சும்மா சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அது என்னதுப்பா டிராகன் அப்படின்னு ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குமோ அது ஃபாக்னர், அது ஒரு கிரிஃபன் வகையை சார்ந்தது நம்ம ஹீரோ சொல்லுமோ. உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன் நம்ம கேட்கறான். நான் நிறைய புக் படிப்பா நம்ம ஹீரோ சொல்றேன். நம்ம பொண்ணு உனக்கு அனிமல்ஸ் பிடிக்கும்னு சொன்னா அந்த பெட்ஸை தடவை கொடுக்கணும்னு ஆசையான்னு கேட்கவும் இல்லைன்னா கொஞ்சம் சோகமாக்குறா. ரோல்ஸையும் பீஸ்ட் கூட நடக்க வைக்கிறாங்க. அது ஒன்றும் பீஸ்ட் கிடையாதுன்னு சொல்ல ரோல்ஸ் மனுஷங்களை என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம கேட்குமோ. ட்ரோல்ஸ் கிட்ட போய் பிரச்சனை பண்ணாதான் அது மனுஷங்களை அட்டாக் பண்ணும். மற்றபடி ட்ரோல்ஸ் நல்லதுதான் அந்த பொண்ணு சொல்றா. ரெண்டு பேருக்கு கத்தாம இருந்தா படிப்பு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அந்த கண்ணாடி கோட்ட பையன் சொல்றான். காய்ஸ் இதை பத்தி அப்புறமா பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றா. ரெண்டு பேரும் சமாதானமான கூதுக்கு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு மேல மேஜிக் போடுவோம். அந்த பொண்ணு இப்ப பீஸ்ட் நோக்கி ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. விளையாட்டுக்கு சொன்னா உண்மையிலேயே அந்த பீஸ்ட் எல்லாம் தரப்பி கொடுக்க போறியா அப்படின்னு அந்த ரெட் கார் கேட்கறான். என் கால் தானா ஓடுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல மேஜிக் நினைக்கிறா. அப்படின்னு ஹீரோவா அந்த பையனும் ஓடுறாங்க. விட்டா அந்த பொண்ணு செத்துருவாள். இன்னொரு பொண்ணு ஓடுவான். அந்த கண்ணாடி போட்டவனும் ஓடுறான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது கிட்ட போறாங்க. ஒருவேளை இதுவா அந்த ப்ரோக்ராம்ல ஒன்னா இருக்குமோ அப்படின்னு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இந்த ட்ரோல் கண்ட்ரோல மாரி ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரோலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பொண்ணோட கால் ஆட்டோமேட்டிக்கா நின்றுது. சாக போறான். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். உன்னால எந்திக்க முடியுமா அப்படின்னு அந்த சாமராய் கேள் கேட்கவும் என் கால அசைக்க முடியலன்னு அந்த பொண்ணு சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு அந்த சாமராய் கேள் சொல்றா. சாமராய் ட்ரோல் கூட சண்டை போட போறாள் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு கோல்டு அட்டாச் பண்றா. ஆனாலும் அந்த ட்ரோலுக்கு எதுவாங்கல. கைஸ் உங்க அட்டாக்க வேஸ்ட் பண்ணாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் விண்மாதிக்கு யூஸ் பண்ண தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கும் தெரியும்னு அவங்க சொல்றாங்க. அந்த ட்ரோலுக்கு பின்னாடி அது தலைக்கு மேல குறி வச்ச விண்மாதிக்கு யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்ப டைம் இல்ல, என்ன நம்புங்க, என்ன ஆனாலும் சரி அதை நிறுத்தாதீங்க நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதே அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை நம்பி ட்ரோலோட தலைக்கு மேல விண்மாதிக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு சின்னதா ஒரு மாதிரி அதுக்குள்ள மெண்டோட சவுண்ட வச்சு ஒரு கிராடன் டாக்ஸிக்கு நம்பர் பண்ணுவோம். அந்த ட்ரோல் திரும்பி பாக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஓடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அது சாமராய்க்கு அட்டாக் பண்ண போறா. சாமராயோட ஹேர் ஒயிட்டா மாறுவோம். இது இன்னும் சென்ஸ் தானே நம்ம ஹீரோ பாக்குறா. அந்த ட்ரோல் பஞ்சனை அடிச்சாவா அதை மயங்க வைக்கிறா. என் கையெல்லாம் நடக்குது, அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த சாமராய் சொல்றா. ரைஸ் வந்து ஹெல்ப் இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் இந்த பொண்ணு சொல்றா. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவே இப்படிதான் இவங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் செரமோனி நடக்குது. எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களா ரெட் கார் சொல்லுவோம். நீ பையன் தான் நல்லா இருக்கும் கண்ணாடி போட்டு சொல்றான். என்னது அப்படின்னா பிளான் இல்லாம தான் நீ அது முன்னாடி போய் நின்னியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் கொஞ்சம் சார் நான் சேர்த்திருப்பேன் அவ்வளவுதான் சிரிச்சுட்டே சொல்றா. இந்த ஸ்பெல் மட்டும் ஒர்க் ஆகலன்னா நீ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளோட ஃபர்ஸ்ட் டே வெய்ய வெயிட் காப்பாற்றப்பட்டிருக்கு, இது சூப்பர்லான்னு சொல்லுவோம். இவளை புரிஞ்சுக்கவே முடியல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவளோட ஹேர் சேஞ்ச் ஆச்சு, இந்த இன்னசென்ட் கலர், இவளோட பாடியில மானஃப்ளோ நல்லா இருக்கு, கண்டிப்பா இவ ஒரு பெரிய மேஜா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசி. அட்டென்ஷன் பிரின்சிபல் வராங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அங்க வராங்க. மேஜிக்லயே அந்த பிரின்சிபல் என்ட்ரியா வேற லெவல்ல கொடுக்குறா. வேஸ்ட் பாராய்ட்ல அடிபட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க மானாவை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்னு அப்படின்னு சாமுராய் பாக்குறா. இந்த ஸ்கூல்ல நீங்க கிராஜுவேட் பண்ண 7 வருஷம் ஆகும். இந்த டைம்ல நீங்க கத்துக்கிற மேஜிக் உங்களுக்கு காப்பாத்தவோ செய்யும் கொல்லவோ செய்யும். இந்த அகாடமிக்கு வரதுல ஒவ்வொரு வருஷமும் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட் காணாம போறாங்க இல்ல இறந்து போறாங்க. மேஜிக்கை தப்பான வழியில யூஸ் பண்ணி பிரச்சனையிலேயே மாட்டிக்கிறாங்க. மேஜிக்கை கத்துக்கிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டியில இங்க வாழவும் செய்யலாம் சாகவும் செய்யலாம். ஆனா மேஜிக் கத்துக்கிறது இது அத்தனை வருஷமா நம்ம முன்னோர்கள் மேஜிக்கை கத்துக்கிட்டு அதை தப்பா யூஸ் பண்ணவங்க எல்லாரையும் சாக்கடிச்சு அவங்க டெட் பாடிஸ் மேல ஏறிதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. சோ நீங்க கத்துக்கிற போற மேஜிக்கை பார்த்து யூஸ் பண்ணுங்க. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்கவும் பிரின்சிபல் எனக்கு தலைவலிச்சது நான் இந்த மாதிரி மசாஜ் பண்ண எனக்கு தலைவலி போகும் அப்படின்னு சாமுராய் சொல்லுவோம். அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரான்னு பிரின்சிபல் கேட்கவும் அவங்களை பார்த்தா வழியில இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோம்னு சொல்றா. கேட்கறதுக்கு எந்த கொஸ்டின் இல்லைன்னா எல்லாரும் அவங்க சீட்ல உட்காருங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. ஏன்னா முட்டாளா நம்ம ஹீரோ கேட்கவும் உண்மையிலேயே தலைவலி சரியா போகும்பா அப்படின்னு சொல்றா. உண்மையிலேயே நீ முட்டாள் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இது சேரா எந்த சேர் இருக்குன்னு இவங்களா திரும்பி பார்த்தா அவ ஒரு சொரக்க போறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப பறந்து ஒரு பேங்க்அவுட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சாப்பிட்றதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப அந்த இடத்த என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீஸ்ட் பரேட்ல மீட் பண்ணாத 5 பேர் இப்ப ஒரே இடத்துல
தான் இருக்காங்க. அடிப்பட்ட அந்த பொண்ணை மட்டும் காணும். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னாங்க. என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு இப்ப மேல இருந்து கீழே விழுவும். அதை சாமராய் பிடிக்கிறா. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதான் கரெக்ட் டைம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல போது சரின்னு எல்லாரும் உட்காடுறாங்க. என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட பேர் மிஷேல் மெக்ஃபர்லின். என் ஃபேமிலி ஏன்ஷியன் டைம்ல இருந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஃபர்லின் ஃபேமிலியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேமிலியில எல்லாருமே இப்பதான் முடி ரவுண்ட் வளருமான்னு கேட்கும் போது என் ஜெனடிக் ஹெரிட்டேஜ் நான் இதை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்றா. என்னோட பேரு கேட்டி ஆல்டோ. என் ஃபேமிலி மேஜிக்கல் பீஸ்ட் ப்ரொடெக்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றா. தானி பரையில அந்த ட்ரோல தரவி கொடுக்க போனியான்னு கேட்குமோ அது யாரோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட பேரு காய் கிரீன்வுட். எனக்கு பிளான்ஸ் பத்தி தெரியாத விஷயமே இல்ல. நான் சூப்பரா சாப்பாடு செய்வேன் நம்ம சொல்றேன். அடுத்தது அந்த படிப்பாளியை பத்தி கேட்கறாங்க. என் பேரு பீட்ரஸ்டன். என் ஃபேமிலி ஆர்டினரி தான். என் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மேஜிக் கத்துக்கிற வந்த மெம்பர் நான் தான் அப்படின்னு சொல்றேன். ஆர்டினரி கோட்டால வந்திருக்கேன் அப்படின்னு மிஷல் கேட்கறா. அங்க படிக்க தான் வந்திருக்கேன். சோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். நீ கையில வச்சிருக்கிறது நான் மேஜிக்கல் யூசர்ஸ்க்கான மேஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே அப்படின்னு ஹீரோ கேட்கும். உனக்கு இந்த புக் தெரியுமான்னு பீட் கேட்கறான். ஆல்ஃபர்ட் வர்னர் அதுல கதைகள் எழுதியிருப்பாரு சூப்பரா இருக்கும் ஹீரோ சொல்லுவோம். அட ஆமாப்பா எனக்கு கூட அந்த சாப்டர் 3 அப்புறம் வர கதை சூப்பரா பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் பேச வச்சிட்டானு மத்தவங்களா பாக்குறாங்க. என்னோட பேரு ஆலிவர் ஹான். நான் என் சிஸ்டர் அண்ட் பிரதர் கூட தங்கியிருக்கேன். ஆக்சுவலி அவங்க என் கசின் அவங்களும் இங்க தான் படிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். டிராகன் ரோட் ஃப்ளூட் மேஜிக் யூஸ் பண்ணி அது உண்மையிலேயே வேற லெவல் பண்ண சொல்லுவோம். மேஜிக் கஸ்டமைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ கடைசியா அந்த சாம்ராய் கேர் தான். என்னோட பேரு நனாவ் ஹேபியா. ஏசியால இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் எப்படி வந்தோம்னா என் ஹோம் டவுன்ல ஒரு வார் பண்ணிட்டு இருந்தேன். சாதர் கண்டிஷனுக்கு போகும்போது ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவர் பேர் மெக்ஃபார்லின். இந்த இடத்துக்கு வந்து படிக்க சொன்னாருன்னு சொல்லுவான். அவர் பேர் மெக்ஃபார்லின் தானா அப்படின்னு சொல்லி மிஷல் கேட்கும். அவங்க ரெண்டு பேர் நேமோ ஒரே மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நானும் சொல்லுவோம். ஆக்சுவலி அவர் என் அப்பா தான். கிம்பர்லி அகாடமில பார்ட் டைம் லெக்சரரா இருக்காருன்னு சொல்லுவார். இல்ல ஆர்டினரிக்கு ஒரு கோட்டா தானே இருக்கு. நீ எப்படி வந்த அப்படின்னு பீட் கேட்கிறா. லெக்சரர்ஸால ஒரு ஸ்டூடெண்டா டைரக்டா ஜாயின் பண்ண வைக்க முடியும். அப்படிதான் எங்க அப்பாவை ஜாயின் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு மிஷல் சொல்றா. எசிட்டே இருந்தது போது சாப்பிடலாம் அப்படின்னு காய் சொல்றாரு. இந்த பிளேட்டை நான் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நானா ஒரு டைம் மொத்தத்தையும் எடுக்கிறேன். இது 6 பேர் சாப்பிடறதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுவே எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ஏசியால நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. பட் இங்க டிஃபரெண்ட் அப்படின்னு ஹீரோவுக்கு பிளேட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இவர் என் பிளேட்டையும் வச்சுதான் கேட்டி கேட்கவும் எனக்கும் வச்சுதா அப்படின்னு காய் சொல்றான். என்னையவே வேலைக்காரனா ஆக்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக் விட்றான். நீ என்ன மீட் மட்டும் வச்சிருக்கா காய்கறியும் சேர்த்து சாப்பிட்டா அப்படின்னு பீட் கிட்ட போய் நம்ம ஹீரோ கொடுக்குமோ காய்கறி எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காய் சொல்லுவோம். ஏடா நீ என்ன எங்க அம்மாவாடா அப்படின்னு பீட் கேட்கறான். எனக்கு இன்னொரு பிளேட் கிடைக்குமா நானும் கேட்கறா. இப்ப எல்லாரும் அவங்க ரூம் போய் தூங்குறாங்க. நம்ம ஹீரோ கிளாக்க பார்த்தா கிளாக் சரியா ஓடல. கிளாக் நாட் அதை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை அனுப்பி விட்டுட்டு மணி எப்படியே 5 இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல்ல சுத்தி பார்க்கலான்னு கிளம்புறான். எனக்கு ரூமேட்டா நீயா வந்திருக்க அப்படின்னு சொல்லி பீட் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். கொஞ்சம் நிறைய நல்லா ரிலாக்ஸா தூங்கிட்டோம் அப்படின்னு அவனுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஸ்கூல்ல சுத்தி பார்க்க வெளியே வர. அவங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சான்னு ஒரு போலீஸ் கேட்கும். யார் நீ அப்படின்னு ஹீரோ கத்தி எடுக்கிறாங்க. அவங்க எதிரி இல்ல குவன் தான் அனுப்பி வச்சாரு. அவங்களை பாத்துக்கிட்டதான் என் கடமைன்னு சொல்லுவோம். நான் ஒன்னும் குழந்தை இல்ல. குவன் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கா. சரி எவ்வளவு நாள் நீ என்ன பாத்துக்கிட்டே இருப்பேன் நம்ம ஹீரோ கேட்கும். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் சொல்றா. வேற நம்ம ஹீரோ கேட்கும். காஸ்ட்னு சொல்றா. சரி உன் மூஞ்சியா காட்டலன்னு கேட்கும். டைம் தான் நானே காமிக்கிறேன்னு சொல்றா. சரின்ட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறா. இப்ப ஃபவுண்டைன்ல பார்த்தா நானா குளிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவில் பார்க்கும்போது அவ முதுகுல இருக்கிற தலைமைதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. சக்கன அந்த இடத்த சுத்தி ஒரு பால கிரியேட் பண்றா. நான் என்ன பண்ற பாய்ஸ் ரூம்ல இருந்து இங்க டைரக்டா பார்க்க முடியும்னு சொல்லுவோம். நான் அசிங்கப்படுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணலேன்னு கேட்கும். அப்படி இல்ல நீ இந்த மாதிரி ஓப்பனா குளிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். குளிக்கல என்ன பியூரிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. முதுகுல இருக்கிற தலைம்பு அதெல்லாம் நீ வார்ல இருக்கும்போது வந்ததான் நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா அப்படின்னு சொல்றா. அவருக்கு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவனுக்கான சான்ஸ் நல்லா பாத்துக்கோனால் அப்படின்னு ஒரு லேடி அவனை பார்த்து சொல்றா. சீக்கிரம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்துருவாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அது டவல் கொண்டு வரலன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணியோ நம்ம ஹீரோ அவன் ரோப கொடுக்குறாங்க. அவனுக்கு கடமைப்பட்டிருக்கான் ஆலிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈவன் நீ உன்னை பியூரிஃபை பண்ணாலும் வார்ல ஒரு பிரெட் ஸ்மெல் அவங்கள வரதான் செய்தாரு. நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் எதையுமே சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோவை இன்டெரக்டா வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஸ்பை ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கூடவே இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஆள் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல நம்ம வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். Thank you for watching. Bye guys. Next episode meet பண்ணலாம்.